எப்போ லைவ் பார்த்தா நிப்பாட்டிட்டு போட்டுப்பா, ரொம்ப நல்லதுப்பா, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறது நான் ஒரு ஆளாக தான் பார்ப்பேன். ஏன்னா லைவுங்கிற பேரில் பொம்பளை பண்ணுற அட்டுழியன் டார்ச்சர் தாங்க முடியல. நானும் கடவுளை வேண்டிட்டு தான் இருக்கிறேன், அந்த மாதிரி லைவே வேண்டான்னு நானும் சொல்கிறேன். கடவுள்கிட்ட வேண்டேன். ரொம்ப லைவை வச்சு பொம்பளை பண்ணுற அத்தகாசம் தாங்க முடியல. இம்மலோகம் ப்ரோ நல்லா வார்த்தையாக பேசுங்க. என்னப்பா பேசுகிறேன்? இம்மலோகம் பேரையை பற்றியில லைவில் என்ன போயிட்டு போகுது முடியா. வணக்கம் மக்களே, வருக வணக்கம். 2வது லைவ் பேசுகிற லைவ். ஐயா எல்லா பொம்பளையும் அதான் செய்கிறா, எல்லா பொம்பளையும் அதான் செய்கிறாளுங்க. காசு காசுன்னு சொல்லிட்டு எல்லா பொம்பளையும் அதான் பண்ணுறாளுங்க. குடும்ப பொம்பளையாக இருக்காளுங்க, பொம்பளை பிள்ளை வச்சுருக்காங்க, மனசாட்சி இல்லாமல், இதயம் இல்லாமல், கொஞ்சம் கூட ஒரு மான அச்சம் இல்லாமல், காசுக்காக அவங்க பண்ணுற அட்டுலையும் தாங்க முடியல. நான் லைவ் பொம்பளையில் அந்த திட்டிகிட்டு இருக்கிறேன், அவ்வளோ திட்டுறேன். அதெல்லாம் அப்படி தொடச்சிடுறாங்க. தொடச்சிட்டு அந்த கமாட்டையை படிக்க அவளுக்கு யார் என்ன என்னத்தை போடுறேன் அதைத்தான் பார்த்து வாங்குறாங்க. அப்படி பைத்தியம் முடிச்சு போயிட்டாங்க. பொம்பளைக்கு பைத்தியம் முடிச்சு போயிருக்காங்க, ரொம்ப மோசமாக பைத்தியம் முடிச்சிருக்காளுங்க. லைவ் நான் ஒரு 10 ரூபா காசை பார்த்துட்டாளுங்க. எல்லாம் பண்ணுறாளுங்க, எல்லா வேலையும் பண்ணுறாளுங்க, எல்லாம் பண்ணுறாளுங்க. ஒரு தாய்மையாக இருக்கிற ஒரு தாயின்ற ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயத்த போட்டு அதை காட்டி அதை பணம் சம்பாதிக்கிறதுக்கு. அதுக்கு ஆம்பளையிலும் ஏன் அப்படி அலையிறாங்கன்னு தெரியல, பொம்பளையிலும் காசுக்காக ஏன் இப்படி விற்கிறாளுன்னு புரியல. ரொம்ப மோசமாக இருக்குது. பெண்கள் தான் அப்படி பண்ணுறாங்க. பெண்கள் தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. பெண்கள் 100க்கு 100 தப்பு தான், சரியா? ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க காசுக்காக இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணக்கூடாது. தாய்மைக்குரிய ஒரு இடத்த பொழுதன்னைக்கும் காட்டி எவ்வளோ பார்த்தாலும் கொஞ்சம் விலைக்கு விட்டுட்டு தான் உட்காந்துக்கிட்டு லைவ் போடுறாளுங்க. அதுக்கு ஆம்பளைங்க சொல்லி படிக்கிறீங்கல்ல, ஆம்பளைங்க சொல்லி படிக்கிறீங்க. நம்ம வீட்டில் ஒரு தாய் இருக்குது, நம்மளுக்கு கூட பார்த்த தங்கச்சி இருக்குது, நம்ம பொண்டாட்டி இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதிரி பொம்பளைகளுக்கு என்கரேஜ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவளுக்கு வருவாளுங்களா? செருப்பால் அடிங்க. அந்த மாதிரி இருக்கிற பொம்பளைக்கு செருப்பாடிங்க. நல்லா பேசிகிட்டு இருக்கிறேன், இப்போ நான்லாம் நல்லா பேசிகிட்டு இருக்கிறேன், ஒழுக்கமாக தான் உட்காந்துருக்கேன். ஆனால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, ஆனால் என்னை வந்து கேவலப்படுத்துவாங்க, என்ன வந்து அசிங்கமாக பேசுவாங்க. ஆனால் அந்த பொம்பளைகளுக்கு போய் பாருங்கள், அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. தங்கம், என் வயிறம் அழகி, என் கிழட்டு சிரிக்கையாக இருப்பா, படு சிரிக்கையாக இருப்பா, அவளை அந்த மாதிரி பாருங்க. சில ஆண்கள் அப்படித்தாக்காக அந்த பொம்பளையில் என்கரேஜ் பண்ணுறது. உலக கெலடியாக இருப்பா, அவளை அப்படியே வர்ணிக்கிறது. நல்லா ஒரு 2 நாளைக்கு நல்லா இருப்பாளுங்க, பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா அவளுகளை மாதிரி ஒரு தப்பு பொம்பளை யாரும் இருக்க முடியாது. அவ்வளோ கேவலப்படுத்துறாளுங்க. தப்புப்பா. நான்லாம் போய் லைவ் திட்டப்பா இருக்கப்பேன், செம்மையாக திட்டுப்பா. ரொம்ப தப்புப்பா, அது அநியாயம்ப்பா. அவளுக்கு காசு கிடைக்குது இல்லைப்பா, பணம் கிடைக்குதுல்ல அவருக்கு சொகுசா. இப்போ நல்லா கொஞ்சம் ஏழையாக தான் வராங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகை வாங்கி போடுறாங்க, வீடு வாங்கி போடுறாங்க, அப்படியே அதில் வந்து மயக்கமாகி போயிடுறாங்க. பணம் வரவும் காட்டவும் காசை கொடுத்து அனுப்புகிறாங்க. எவனை பார்த்தாலும் காசு அனுப்புகிறேன். வீட்டுக்கு கூட பொண்டாட்டி பிள்ளைக்கு காசு கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் இந்த மாதிரி பொம்பளைகளுக்கு காசு அனுப்பிடுறாங்க. ரொம்ப தவறுப்பா, அது அக்குறமான ஒரு செயல். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, தவறு. அதுக்கு முதல்ல வன்மையை கட்டிக்கிறேன். அதில் இந்த லைவெல்லாம் போயிடணும்னு சாமியை வென்றேன், கடவுளை வென்றேன். இருக்கிற கமெண்ட் பண்ணுங்கப்பா, பேசுங்க. ஆளுகளவே காண வந்தவங்க அப்புறம் போயிடுவாங்க. இங்கே நம்ம லைஃப்லாம் வர மாட்டாங்க. யமலோகம் தம்பி, ஏன் யமலோகம் வச்சுருக்க நீ? ஆனால் இப்போதைக்கு பார்த்தா தமிழ்நாடு யமலோகமாக தான் இருக்குது, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. யமலோகமாக தான் இருக்குது தமிழ்நாடு, யமலோகமாக தான் இருக்குது. அதெல்லாம் நல்லவங்களாம் ரொம்ப வதைக்கப்படுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். நல்லவங்க பூரா ரொம்ப கஷ்டப்படுறோம். லிஃப்ட்டுக்கு போடுவியா? என்னடா லிஃப்ட்டுக்கு போடுவியா? என்ன லிஃப்ட்டுக்கு போடுவியா? லிஃப்ட்டுக்கெலாம் ஒன்றும் போட மாட்டோம். ஒழுக்கமாக பேசு. என் லைவில் ஒழுக்கமாக பேசுகிறதா பேசலன்னு நீ பேசுகிறீங்களா? கர்மான்னு ஒன்று இருக்குது. பெண் வந்து ஆணுக்கு துரோகம் பண்ணாலும் சரி, ஆண் வந்து பெண்ணுக்கு துரோகம் பண்ணாலும் சரி, வார்த்தையால் பெண்களை தப்பாக பேசினாலும் சரி, பெண்கள் வந்து கணவனுக்கு துரோகம் பண்ணிட்டு வெளியில் போய் ஆடுறவங்களும் சரி, இவங்க எல்லாத்துக்குமே கர்மா இருக்குது. கர்மா சத்தியப்படிக்கு இருக்குது. அது இப்போ உள்ள காலத்தில் கர்மா அதிகமாக இருக்குது. அதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டே வரும். வந்து என்னைக்கு அவங்க பிடிச்சி தள்ளிடும். பொம்பளைலாம் இந்த இப்படி காட்டிட்டு உட்காந்துருக்காங்கல்ல, கண்டிப்பாக சரி அதெல்லாம் வரக்கூடாது, நோய் வந்துடும்.
இல்லைக்கா அக்கா எல்லாம் லைவ் மேக்கப்பு போடுறாங்க நீங்கள் அதுக்கப்புறம் வரலப்பா கொஞ்சம் மாட்டு கொஞ்சம் கம்மியாக எழுதி அப்போ தான் வரும். அன்பே சிவம் வருக வணக்கம். வருக வருக வணக்கம். வணக்கம் சகோதரி. இன்று உணவு அணிந்து விட்டீர்களா? அதெல்லாம் அறிந்து விட்டாச்சு. அருந்தியாச்சு. நல்லா ஒரு ஒன்று 2 தடவை சாப்பிட்டாச்சு. வருக அன்பே சிவம். நல்லா இருக்கிறீங்களா? உங்கள் வரவுக்கு நான் மகிழ்ச்சி தெரிவிக்கிறேன். 3 லைக் ஆட் பண்ணிக்கிறதில்ல, ரொம்ப நன்றி. இல்லை அக்கா நான் எல்லா லைவ்லையும் மேக்கப்பு போடுறாங்க நீங்கன்ற அதுக்கப்புறம் ஒன்றும் வரல. என்னதான் சொல்கிறேன், மிச்ச லைவ் மிச்சத்தை போட்டு விடு. ஏன் டெலீட் பண்ணிட்ட? கமெண்ட் ஏன் டெலீட் பண்ணுற? உங்கள் மகிழ்ச்சி என்னோட மகிழ்ச்சி. உங்களை மாதிரி சகோதரர்களை பார்க்கும்போது சந்தோஷம் பொங்கி வருது. என்ன செய்கிறது? சகோதரி, அக்கா, அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு ஒழுக்கமான வார்த்தைகளை பேசும்போது சந்தோஷமா இருக்குது. ஏன்னா உலகம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. தமிழ்நாடு ரொம்ப சேதமாகி போயிட்டு இருக்குது. நல்ல ஒழுக்கம் இல்லை, நல்ல ஒரு சிந்தனை இல்லை, நல்ல ஒரு செயல்பாடு இல்லை. அந்த இதுக்குள்ள நம்ம வாழ்கிறதுக்கு பயமாக இருக்குது. யார் என்ன தப்பாக பேசுவாங்களோ என்ன பண்ணிடுவாங்களோன்ற ஒரு அச்சம் பயம் இருக்குது. நீங்கள் மட்டும்தான் மேக்கப் போடாமல் பேசுகிறீங்க. எதுக்கு மேக்கப்? எதுக்கு நமக்கு? எதுக்கு? பெண்கள் பெண்களாக தான் இருக்கும். இருக்கிறோம். கமெண்ட் பண்ணுங்கள். வருக வணக்கம். நன்றி தம்பி, நீ கமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அக்கா அம்மான்னு கூப்பிடுங்க. மனசு அவ்வளோ உள்ளம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். உலகம் தன்னுடைய வேலை செய்து கொண்டிருக்கிறது சகோதரி. உலகம் தன்னுடைய வேலை செய்து கொண்டிருக்குது. ஆனால் மக்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதை சொல்லுங்கள் முதல். அதான் அக்கா. ஓகேடா தம்பி, ஓகேடா தம்பி, ஓகேடா. இந்த உலகத்தில் நாம் தான் நீண்ட நாள் வாழ்கிறோம் நினைச்சுன்றதோட சரி. அதுக்கப்புறம் என்னன்னு வரல எனக்கு. அன்பே சிவம் ஃபுல்லாக சொல்லியிருங்க. கமெண்ட் கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டால் தான் அந்த தமிழ் கமெண்ட்டை காட்டுது. இல்லைனாக்கா பெரிய கமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அங்கே பாதி தான் காட்டுது. இங்கே போட இங்கிலீஷில் தான் வருது கமெண்ட். என்ன செய்யுது? அன்பே சிவம் சாப்பிட்டீங்களா? அன்பே சிவம் சொல்கிறோம். அன்பு எங்கே இருக்குது? அன்பே இல்லையே. ஆடிட்டு இருக்கும் சகோதரி அப்படி காட்டுது கமெண்ட்ல. ஆடிட்டு இருக்கும் சகோதரி அப்படின்னு காட்டுது நீங்க எழுதுறது. ஆனால் இங்கிலீஷ்ல என்ன காட்டுது? சிஸ்டர் தன்சிகா என்னமோ போட்டிருக்கிறீங்க. ஆனால் தமிழ் என்ன போட்டிருக்குன்னா ஆடிட்டு இருக்கும் சகோதரின்னு காட்டுது. அவ்வளோ மோசமாக இருக்குது. கவர்மெண்ட் ஜாப்காரங்க நல்லா குடிச்சு வச்ச மாதிரி பழத்தை வாங்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கலாம். அது வந்து ஒரு நார்மலான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை ஓட்டலாம். சும்மா போய் நம்ம அந்த வியாபாரத்தை பார்த்து இந்த பிஸ்னஸை பார்த்து எங்கேயாவது ஒரு ரத்த குழிக்கு போகணும்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம்தான். உனக்கு நல்லபடியாக அரசாங்க வேலை கிடைக்கட்டும். யாரது? யமலோகம். வருக. யமலோகத்துலேருந்து வந்தாச்சா? அவருக்கு அடுத்த மாதம் முதல் எல்லாம் யூடியூப் லைவ் எல்லாம் முடக்க பிறகு முடக்கட்டுங்க. அப்படியா முடக்க முடிக்கிட்டு போட்டு பண்ணேன். நம்ம அதை சார்ந்தே வாழ்கிறோம் அப்படிலாம் கிடையாது. ஓகே, இருந்துட்டு போகட்டும். பண்ண நம்மளாம் லைவுக்காகலாம் இது கிடையாது. ஏதோ மக்களோட 4 பேசலாம், அவ்வளோதான். முடக்கட்டப்பா. முதல்ல கடுமையாக முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். அரசு ஆனால் கடினமாக படிக்கணும். கடினமாக படிக்கிறோம்டா, படிக்காமலாம் இருக்கிறோம், படிக்கத்தான் செய்கிறோம். எங்கே கடினமான ஒரு உழைப்புக்கு முயற்சிக்கு பலன்லாம் இந்த காலத்தில் எங்கே கிடைக்குது?